ஓம் கம் கணபதே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 16/6/2024 குரோதி வருடம் ஆனி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம். காலை 11:14 வரை. பின்பு சித்திரை நட்சத்திரம். இன்றைய திதி தசமி திதி. இன்று சித்த யோகம். சந்திராஷ்டமம் ராசி கும்பராசிக்கு. சதயம் நட்சத்திரத்திற்கு. இன்றைய கிரகநிலை: மேஷத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், கன்னியில் கேது சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மேஷராசி அன்பர்களை, ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் தேவை. 6ஆம் இடத்தில் சனியின் பார்வை. கால் பிரச்சனைகள் சற்று அலட்டும். நெருங்கிய உறவினர்கள் மூலம் சற்று சங்கடங்கள் ஏற்படும். குடும்ப விஷயம் சம்பந்தமான பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள். வியாபார லாபம் மிதமாக அளவாக இருக்கும். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு உணவு முறையில் சற்று கவனமாக இருக்கவும். செரிமான கோளாறு, வயிற்று உபாதைகள் வராமல் பார்க்கவும். பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு மனமகிழ்ச்சியுடன் தனலாபம் பரிசும் கிடைக்கும். இனிமையான பயணம் மேற்கொள்வீர்கள். கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த கணவன் மனைவி பிரச்சனை மாறி அன்பு உறவு உண்டாகும். மகிழ்ச்சி நிறையும். ரிஷபராசி அன்பர்களே, வெளியூர் பயணத்தால் லாபம் உண்டாகும். குரு பார்வையில் சந்திரனால் கஜகேசரி யோகம் உள்ளதால் அதிக லாபம், வியாபார வெற்றி, வளர்ச்சி உண்டாகும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மனஸ்தாபம் மாறி மனமகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி உண்டாகும். குழந்தைகளால் தனவரவு உண்டு. ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு தேவையில்லாத பேச்சால் மன வருத்தம் கொள்வீர்கள். எதிர்ப்புகள் அதிகமாகும். தொழில் வெற்றி பெறும். மிருகசீரச நட்சத்திரங்களுக்கு அலைச்சல், வீண் செலவுகள் அதிகமாகும். மனைவிக்காக அதிக செலவு செய்து குடும்பத்தில் மகிழ்ச்சி பெற செய்வீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, உங்களது ராசியில் இணைந்த சூரியன் சுக்கிரன் புதன் சேர்க்கையில் தனவரவு, தலைமை பொறுப்பு, அரசு ஆதாயம் உண்டு. ராசிக்கு 4இல் சந்திரன் குருவின் பார்வையுடன் உள்ளதால் சுகமான வாழ்வு கிடைக்கும். தாயால் ஏற்பட்ட மனக்குறை தீரும். குடும்ப ஒற்றுமை உண்டாகும். ஆரோக்கியம் சீராகும். தனவரவு, தனலாபம் அதிகமாகும். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், தனவரவு உண்டு. பரிசு, பட்டம் கிடைக்கும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் உருவாகும். மனமகிழும் நாளென்று. திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். மனதிற்கு இனிய துணை கிடைக்கும். நண்பர்களின் உதவியால் காரியங்கள் வெற்றியாகும். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு வியாபார லாபம் பெருகும். பேச்சாற்றல் திறமையால், கலைத்துறையால் தனவரவு, பரிசு, புதிய வாய்ப்பும் வந்து சேரும். குடும்ப ஒற்றுமை அதிகமாகும். கடகராசி அன்பர்களே, செலவுகள் அதிகமாகும், வரவுகளும் அதிகமாகும். புதிய வாகனம் வாங்குவீர்கள். உங்களது ராசிநாதன் 3ஆம் இடத்தில் உள்ளதால் குடும்பத்தில் அதிகமான சுப செலவுகள் வந்து சேரும். 3ஆம் இடத்தில் உள்ள புதன் விரயஸ்தானத்தில் இருப்பதால் சுப செலவுகளும் விரய செலவுகளும் உண்டாகும். எதிர்பார்ப்புகள் வெற்றியாகும். புனர்பூசம் நட்சத்திரம். இனிய பயணத்துடன் செலவுகளும் மகிழ்ச்சியும் பெருகும். திடீர் தனவரவு வந்து சேரும். பூசம் நட்சத்திரம். மனக்குழப்பம் மாறி கலைத்துறையில் வாய்ப்புகளும் வியாபார லாபமும் தொழிலில் வெற்றியும் உண்டாகும். ஆயில்ய நட்சத்திரம். எதிர்பார்ப்புகள் மாறும். எதிர்ப்புகள் குறையும். எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். குடும்ப பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். நன்மைகள் கிடைக்கும் நாள் என்று. சிம்மராசி அன்பர்களை, உறவினர்களால் மனமகிழ்ச்சி நிறையும். நிம்மதி கிடைக்கும். சுப பேச்சுகள் உண்டாகும். வியாபாரிகளுக்கு அதிக லாபம் பெருகும். திடீர் வெளிநாடு செல்வீர்கள். தடைபட்ட காரியம் வெற்றியாகும். சகோதரர்களால் ஆதாயம் உண்டு. குழந்தைகளால் மனமகிழ்ச்சி நிறையும். மகம் நட்சத்திரம். குழப்பங்கள், பிரச்சனைகள் தீரும். மனமகிழ்ச்சி உண்டாகும். விவசாய விளைபொருள்களால் லாபம் வரும். பெண்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். பூரம் நட்சத்திரம். திடீர் லாபம் வந்து சேரும். திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். வழக்கு சம்பந்தமான, கேஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். உத்திரம் நட்சத்திரம். செலவுகளும் வரவுகளும், வியாபார லாபமும் தொழில் லாபமும் உண்டு. நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றி பெறும். கன்னிராசி அன்பர்களை, உங்களது ராசியில் உள்ள சந்திரன் உங்களுக்கு ஆத்ம பலத்தை அளிப்பார். உங்களது ராசியில் உள்ள கேதுவால் ஆன்மீக பயணம் சிறக்கும். ஆலய பணிகள் சிறக்கும். தடைபட்ட காரியங்கள் யாவும் வெற்றி பெறும். தசமஸ்தானத்தில் உள்ள கிரக பலத்தால் தொழில்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகிவிடும். வியாபார லாபம், தொழில் வளர்ச்சி, தொழில் லாபம் உண்டாகும். உத்திர நட்சத்திரம். தடைகள் விலகும். வெளியூர் வியாபாரம் லாபம் பெருகும். அதிர்ஷ்ட பரிசுகள் வந்து சேரும்.
தொழில் லாபம் உண்டாகும். அஸ்த நட்சத்திரம் பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். நினைத்த காரியம் நடத்துவீர்கள். தனவரவு உண்டாகும். புதிய பொருள்கள் வாங்கி மகிழ்வீர்கள். சித்திரை நட்சத்திரம் கணவனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். புதிய வாகன யோகம் உண்டாகும். திடீர் பயணங்கள் செல்வீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, எதிரி தொல்லைகளால் சற்று சிரமம் உண்டாகும். வார்த்தைகளால் சற்று சிரமமும் வரும். தொழிலில் இருந்து வந்த பிரச்சனை தீரும். புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். சித்திரை நட்சத்திரம் குழந்தைகளுடன் இனிய பயணம் உண்டாகும். தனவரவு உண்டு. கடன் வாங்குவீர்கள். நண்பர்களால் ஆதாயம் பெருகும். சுவாதி நட்சத்திரம் தொழிலில் கவனம் தேவை. கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. அடுத்தவர் விஷயத்தில் தலையிடுவது பிரச்சனைகளை வலுக்கச் செய்யும். தனவரவு உண்டு. விசாக நட்சத்திரம் குடும்பத்தில் மனை சார்ந்த விஷயத்தில் செலவுகள் அதிகமாகும். பிள்ளைகளால் சற்று மன வருத்தம் உண்டாகாமல் பார்த்து கொள்ளவும். விருச்சிக ராசி அன்பர்களே, பயணங்களால் ஆதாயமும் நன்மையும் உண்டாகும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. பண உதவிகள் கிட்டும். கோபப்படுவதை சற்று தவிர்க்கவும். வீடு கட்டும் பணிகள் சற்று தாமதப்படும். புதிய பொருள்கள் வாங்கி மகிழ்வீர்கள். வாகன யோகம் உண்டு. எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். விசாக நட்சத்திரம் திடீர் தனவரவு உதவிகள் கிட்டும். இனிய பயணங்கள் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். அனுஷ நட்சத்திரம் நினைத்தது சற்று தாமதமாகும். மூத்த சகோதரன் வழி பணவரவு உண்டு. கேட்டை நட்சத்திரம் தடைபட்ட காரியம் சுலபமாக நடக்கும். பெரிய மனிதரின் சந்திப்பால் நினைத்தது நிறைவேறும். கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, எதிரி தொல்லை விலகும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். அலுவலக பணி இழுபறி மாறும். திடீர் சந்திப்பு உண்டாகும். தொழில் வளர்ச்சி உண்டு. அரசு ஆதாயம் பெறுவீர்கள். மூல நட்சத்திரம் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எதிர்பார்த்த நபரை சந்திப்பீர்கள். பூராட நட்சத்திரம் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்தி வரும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். எதிர்பார்த்த விஷயம் நடக்கும். உத்திராட நட்சத்திரம் அனுகூல பலன் கிட்டும். எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும். நீண்ட தூர பயணம் அனுகூலமாகும். மகர ராசி அன்பர்களே, தந்தை வழி நன்மைகள் உண்டு. எதிர்ப்புகள் விலகும். சொத்து தர்க்கம் தீரும். சமாதானம் கிடைக்கும். தனலாபம் உண்டாகும். வியாபார நிமித்தம் அலைச்சலும் தனலாபமும் உண்டு. தொழிலில் போட்டி மனப்பான்மை குறையும். உத்திராட நட்சத்திரம் சொத்து தர்க்கம் தீரும். திடீர் ஆதாயம் லாபம் பெருகும். திருவோண நட்சத்திரம் மனக்குழப்பம் தீரும். ஆரோக்கியம் உண்டாகும். திடீர் பரிசு பாராட்டு கிடைக்கும். பிள்ளைகளால் தனவரவு உண்டு. அவிட்டம் நட்சத்திரம் தொழிலில் லாபம் உண்டு. அலைச்சலால் உடற்சோர்வு மனச்சோர்வு உண்டாகும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். கும்பராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் உள்ளதால் மனதிற்கு சற்று குழப்பங்களும் காரிய தடைகளும் உண்டாகும். கையெழுத்து போன்றவைகளால் சிக்கல் வராமல் பார்த்து கொள்ளவும். குடும்ப கலகம் நண்பர்களால் பிரச்சனை வராமல் இருக்கவும். அவிட்ட நட்சத்திரம் சந்திராஷ்டமம் காலம் என்பதால் வீண் வார்த்தைகளை தவிர்க்கவும். தூர பயணங்கள் செய்வதை தவிர்க்கவும். தொழிலில் கவனம் தேவை. சதய நட்சத்திரம் சந்திராஷ்டமம் உங்களுக்கு உள்ளதால் குடும்ப கலகம் வராமலும் மனைவியிடம் சற்று பிரச்சனைகள் செய்யாமலும் இருக்கவும். தொழிலில் தொழிலாளர்களிடம் கவனமாக பேசவும். பூரட்டாதி நட்சத்திரம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. எதிர்பார்த்த நபரிடமிருந்து செய்தி வரும். எதிலும் சற்று கவனம் தேவையாக இருப்பது உங்களுக்கு நல்லது. மீனராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் குரு 3ஆம் இடத்தில் உங்களுக்கு தனவரவு தனலாபம் வியாபார லாபம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் திருமண பேச்சு போன்றவை நிகழும். தடைபட்ட காரியங்கள் யாவும் வெற்றியாகும். சகோதர லாபம் உண்டு. இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். இனிய நண்பர்களின் உதவியால் மனமகிழ்ச்சி நிறையும். பூரட்டாதி நட்சத்திரம் குழந்தை பாக்கியம் கிட்டும். திருமண தடை அகலும். பயணங்கள் யாவும் அனுகூலமாகும். உத்திரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களின் உதவியால் காரிய தடைகள் அகலும். சுப நிகழ்ச்சி சுபசெய்தி உண்டாகும். திடீர் தனவரவு தனலாபம் அதிர்ஷ்டம் உண்டாகும். ரேவதி நட்சத்திரம் எதிர்பார்த்த செய்தி வரும். மனமகிழ்ச்சியுடன் தனவரவும் உண்டாகும். வியாபார நிமித்தம் புதிய நண்பரை சந்திப்பீர்கள். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.